13 வாரங்கள், 13 வழக்குகள், சட்ட நிபுணர்களின் விளக்கம், துறை சார்ந்த மற்றவர்களின் கருத்து, நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த தொடரில் இது இறுதி நிகழ்ச்சி. இறுதி நிகழ்ச்சியாக இருப்பதால் இன்றைய வழக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டம் போட்டு இந்த வழக்கை இந்த தொடரின் இறுதி வழக்காக படைக்கவில்லை. ஆனால் இந்த வழக்கை சார்ந்த சம்பவங்கள் அப்படி ஓர் எண்ணத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தினால் அதில் வியப்பும் இல்லை. ஒரு தந்தை மகள் சம்பந்தப்பட்ட வழக்கு இது. அந்த பெண்ணின் பெயர் தன் ஷூ யான். இந்த வழக்கை அலசுவதற்கு முன்னால் உங்களிடம் ஒன்றை கேட்க தோன்றுகிறது. ஒரு வழக்கில் வாதி, பிரதிவாதி, குற்றவாளி, நிரபராதி என்று நாம் வர்ணிக்கும் நபர்கள் யார்? குற்றச்செயல், விசாரணை, தீர்ப்பு என்ற கட்டங்களுக்குள் அடைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த கதாபாத்திரங்கள் எப்படி இருந்திருக்கும்? அவர்களும் நம்மைப் போல எல்லா உரிமைகளையும் பெற்ற மனிதர்களாக, ஒவ்வொரு காலை பொழுதையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் சராசரி மக்களாக, அன்பினால் பிணைக்கப்பட்ட ஓர் அழகான குடும்பமாக இருந்திருப்பார்கள். அப்படித்தானே? தன் ஷூ யானின் குடும்பமும் அப்படி ஓர் அன்பான குடும்பமாகத்தான் இருந்தது. இந்த கேஸில் இந்த கப்பல் அவங்களுக்கு பிள்ளைங்கள் இல்லை. ஸோ ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. அவங்க ரொம்ப பாசமாக வளர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு புள்ள இல்லாத நேரத்தில் இந்த புள்ள கிடச்சது பிற்பாடு ரொம்ப லவ் எல்லாம் ஷாவ் பண்ணி வளர்த்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கேஸை பார்த்தோம்னா அவங்க ஒரு அடாப்டட் சிறுமி பார்க்க போனால். ஸோ அவங்க அடாப்ஷன் ஆகிற முன்னுக்கு அவங்க என்ன சூழ்நிலை இருந்து வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட பேக்ரவுண்ட் அறவே தெரியாது. பிகாஸ் மேபி அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். மேபி பேரண்ட்ஸ் பிரிஞ்சிருக்கலாம், பேரண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை மேபி அவங்க ஒரு ஹோம்லேருந்து வந்திருக்கலாம். சர்டன் கண்டிஷன்ஸ் அவங்களே இருந்திருக்கலாம். நோபடி நோட்டிஸ்ட் இட். ஸோ ஒரு அடாப்டிவ் பேரண்ட்ஸ்னு வரப்போ நீங்கள் ஒரு நியூலி ஒரு ஃபிகரை பார்க்குறீங்க. இவங்க தான் என் தாய், இவங்க தான் என் தந்தைன்னு பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் மனநிலைக்கு போவீங்க டெஃபினெட்லி. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது இவங்க ட்ரஸ்ட் பண்ண முடியுமான்னு. இந்த சின்ன பெண்ணை இந்த தம்பதியர்கள் தாங்களே பெற்றிருந்தால் கூட இத்தனை அன்போடு வளர்த்திருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அவளுக்கு ஒரு குறையும் தெரியக்கூடாது என்பதுதான் அந்த இருவரின் வாழ்நாள் லட்சியம். அவளை தத்தெடுத்த போது அவர்கள் இருவரும் செய்து கொண்ட தீர்மானம் அது. அப்பா அம்மா ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க இந்த பெண் குழந்தைய. அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. படிப்பும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த புள்ளையும் நல்லா படிச்சிச்சு. அவங்களும் நினச்சாங்க அவங்க கொடுக்குற பாசத்துக்கு அந்த பொம்பளை புள்ளையும் அதே பாசமாக இருப்பாங்க அவங்க கிட்டன்னு. அந்த புள்ள அம்மா மேலே தான் ரொம்ப க்ளோஸ், வெரி அட்டாச் டு த மதர். ஸோ ஒரு குழந்தை வளர்கிறப்ப டெஃபினெட்லி அப்பாவுக்கு கொடுக்குற பாசமோ அம்மாவுக்கு கொடுக்குற பாசமோ ஈடாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு மேபி தாயை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நேசிச்சிருக்கலாம் அப்பாவோட. பிகாஸ் அப்பா நார்மலி ஒரு டாமினேட்டிங் ஃபிகராக இல்லை ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபிகராக இருந்திருக்கலாம். அதனால் அந்த தாயை ரொம்ப பாசமாக இருக்கிறப்ப, இல்லை அவங்கள ரொம்ப நேசிக்கிறப்ப, தாய் தான் உலகன்னு வாழ்கிறப்ப அப்பா கிட்ட அவ்வளோ ஒரு நேசம் இல்லாத போக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஒரு குடும்பமாக வாழ்ந்தாலும் அந்த குடும்ப சக்கரத்தை சுழலச் செய்யும் அச்சாணியாக ஒருவர் இருப்பது ஒன்றும் அதிசயம் அல்ல. இவர்களது வீட்டில் அம்மாதான் அச்சாணி. தன் ஷூ யானின் உலகம் அம்மாதான். அப்பாவின் அன்புக்கு பஞ்சமில்லை. இருந்தாலும் அந்த பெண் அம்மாவை போல் வேறு யாரும் தன்னிடம் அன்பு வைத்திருக்க முடியாது என்று உறுதியாக நம்பினாள். வளர்ந்த காலமெல்லாம் அப்படித்தான். இப்போது அவளுக்கு கிட்டத்தட்ட 30 வயது. இப்போதும் கூட அவள் அம்மா பிள்ளைதான். அதனால்தான் அம்மா நோய்வாய்ப்பட்ட போது அவளது வானில் வெளிச்சம் தந்த ஒரு சூரியன் மங்கிக் கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தாள். இனி நமக்கென்று யார் என்ற பயம் அவளை தின்று கொண்டிருந்தது. பாசம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ அதுவும் பாசமாக இருக்கும்னு நினச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2022 அம்மாவுக்கு லங் கேன்சர் வந்துருச்சு. அது இந்த பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க அவங்களோட ஒன்லி சப்போர்ட். என்ன இருந்தாலும் அம்மா கிட்ட தான் அவங்க பேசுவாங்க.
ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறது எல்லாம் தெரியாமல் அவங்க மைண்ட் ரொம்ப குழம்பி போச்சு. எங்கள் வீட்டில் நான் இளவரசி போல வளர்ந்தவள் என்று பலர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்படி சொல்பவர்களை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, சூயான் அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக நம்பியாக வேண்டும். இந்த குடும்பத்தை சுற்றியிருந்த உறவினர்கள் அத்தனை பேரும் இதை கண்கூடாக பார்த்தார்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உறவினர்கள் சொன்னபடி ஒரு நியூ இயர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து தனியாக வந்து ரூமில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா, ஒரு ஃபேமிலி கேதரிங்குள்ளே வர இஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்க போனால் மேபி அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க நினச்சிருக்கலாம் எனக்கு வந்து இந்த ஃபேமிலியில் அக்செப்டட் அல்ல ரிலேட்டிவ்ஸ்குள்ளன்னு. மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட பெண் அவள். ஆனால் சுயமாக பலவற்றை செய்து பழக்கப்படாத பெண். வீட்டை சுத்தம் செய்வது, சமைப்பது, துணி துவைப்பது இவை அனைத்தையும் பெற்றோர்கள் பார்த்து கொண்டார்கள். ஆம், உண்மையில் அவள் அவர்களது இளவரசிதான். இந்த தன் சியூயன் என்று கூறுற இந்த பெண் வந்து அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து நாட் லைக் அன் எவரேஜ் நார்மல் பீயிங். வேலையில் வந்து அவங்க வந்து ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க. அவங்க பல வேலைகளில் வந்து ஜாப் ஹாக் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு வேலையில் நிலையாக இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா விசிட்டிங்க்கு, இவங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க கூட எல்லாம், ஏன்னா எல்லாம் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க வந்ததும் இவங்க ஏஞ்சி ரூமுக்கு போகிறதும், ஏன்னோ மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருக்கிறதும், ஈவன் சர்விங் ஆஃப் த ட்ரிங்க்ஸ். ஒரு கேஸ்க்கு வந்தால், நம்ம வீட்டுக்கு கேஸ் எல்லாம் வந்தால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க, காஃபி சர்வ் பண்ணுவாங்க, அது கூட கேட்க மாட்டாங்க. சின்ன சின்ன வேலையும் எல்லாம் செய்கிறது வந்து அவங்களோட அப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக அவரது நோய் அம்மாவை தன்னிடம் இருந்து பிரித்துச் செல்வதாக சூயான் உணர்ந்தாள். பாதத்திற்கு கீழ் நிலம் காணாமல் போனதைப் போல ஓர் உணர்வு இப்போதெல்லாம் அவளை அடிக்கடி பற்றிக் கொள்கிறது. அவர்களது கண்கள் சந்தித்துக் கொண்ட போதெல்லாம் அவள் சொல்லாமலேயே அவளது அச்சங்கள் அம்மாவுக்கு புரிந்தன. ஒரு பாம்பைப் போல தன்னை விழுங்கிக் கொண்டிருக்கும் நோயின் வேதனையையும் மீறி ஆறுதலாக தன் மகளுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும். தன் இளவரசியை இப்படி பார்க்க அம்மாவால் இயலவில்லை. இது உன் வீடு, இதில் உனக்கு பங்குண்டு என்று அம்மா ஒரு கட்டத்தில் சொன்னார். சூயானை பொறுத்தவரை தாயார் சொன்ன இந்த செய்தி வெறும் சொத்துரிமை பற்றிய வாக்குறுதி இல்லை. இந்த வீடுதான் அவளுக்கு தெரிந்த ஒரே உலகம். அவள் உரிமையோடு உலா வரும் ராஜ்யம். அம்மாவின் அன்பும் நினைவும் ஒவ்வொரு சுவரிலும் பதிந்திருக்கும் அரண்மனை. நம்ம வீடை வந்து ஒரு கட்டடமாக பார்க்க முடியாது. வந்து அங்கே ஒரு வீட்டில் தான் வந்து எல்லாமே நடக்குது. அவங்க அம்மாவே வந்து டிஃப்ரெண்ட் கதைகள் சொல்லியிருக்கலாம். இன்னும் அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணப்போ இப்படி இருந்தார், இப்படி நிறைய கதைகள் சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த பெண்மணி வளரப்போ வந்து இந்த வீடை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு இடமா பார்த்துருக்கலாம். வீடை வந்து ஒரு கட்டடமாக தாண்டி அதில் வந்து பாசம், நேசம், உறவுன்னு இருந்திருக்கு. நாம் அளவற்ற அன்பு வைத்திருக்கும் ஒருவரை இழப்பது பெரும் துயரம். அதுவும் அம்மா என்று வரும்பொழுது அது எந்த வார்த்தையையும் சொல்லி விளக்க முடியாத இழப்பாகி விடுகிறது. சூயானை பொறுத்தவரை அவர் தாயாரின் மறைவுக்கு பின்னால் அவள் அனுபவித்த துயரத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பயம், அவநம்பிக்கை, துரோகம், சந்தேகம் என்று ஒரு பெரும் உணர்ச்சி கலவை அந்த பெண்ணின் உள்ளத்தில் உருவெடுத்துக் கொண்டிருந்தது. அந்த பெண்ணுக்கு அம்மா மரண பிற்பாடு கொஞ்சம் மனநோய் வந்திருக்கு. அந்த மனநோயில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிலூஷன் மாதிரி, டிஸ்ஆர்டர். அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து அம்மா தான். இப்போ அதுவும் போயாச்சு. ரொம்ப பாதிப்பு அவங்களுக்கு. அம்மா இறந்த பிறகு அந்த அம்மா அப்பாவோட ஃப்ளாட்
அப்பாவுக்கு போச்சு. ஸோ அவங்க சொன்னபடி இந்த கேஸில் வந்து என்னன்னா வந்து அம்மா சொன்னது இந்த வீடு வந்து அவங்களுக்கு பிறகு எனக்கு தானே வந்து அவங்க அம்மா சொன்னதா இவங்க சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க தந்தைகிட்ட கேட்குறப்ப அவங்க தந்தை சொல்லியிருக்காங்க, சரி இரு, எனக்கு வந்து நீ டைம் கொடு, நான் வந்து உனக்கு திருப்பி சொல்கிறேன், நான் எப்போ சொல்கிறேன்னு அந்த மாதிரி வந்து அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வளர சூழ்நிலை இருந்திருக்கலாம், டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் நடந்திருக்கலாம் வீட்டில். அதனால் அந்த ட்ரஸ்ட் இல்லை அவங்க அப்பா மேலே. பொதுவாகவே வீடுன்றது வந்து ஒரு பாதுகாப்பு, செக்யூரிட்டின்னு சொல்லலாம். அதுவும் வயதானவங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம், வீடு இல்லாமல் நிறைய அதுவும் வயதானவங்க வந்து பிள்ளைகளால் கைவிடப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வீடுன்ற ஒரு பாதுகாப்பு, அதை பற்றின ஒரு உரையாடலை வந்து அவர் இன்வால்வ் பண்ணிக்கவே விரும்பாமல் இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த பயம், வீடு இல்லைன்னா என்ன செய்யுது அப்படின்ற பயம். I thought Mommy said that we will be sharing this house. Yeah, you still stay in this house. You got your own room. Stop all this nonsense. வீட்டை பற்றி பேசும்பொழுதெல்லாம் அப்பா தட்டி கழிக்கிறார். ஏன்? என் அம்மா எனக்கு தந்த வாக்குறுதியை பற்றி அவரிடம் சொன்னால் கோபப்படுகிறார். ஏன்? யார் யாரிடமோ தொலைபேசியில் ரகசியமாக பேசுகின்றார். நான் வந்துவிட்டால் உடனே பேசுவதை நிறுத்திக் கொள்கின்றார். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? தந்தை தனக்கு பின்னால் ஏதோ ஒன்றை திட்டமிட்டு செய்கின்றார். அம்மா சொன்னதைப் போல் இந்த வீட்டில் எனக்கு நிரந்தரமாக ஓர் இடம் இருக்குமா, அல்லது என்னை இந்த மனிதர் இந்த வீட்டை விட்டு விரட்டி விடுவார்? இந்த பெண்ணுக்கும் சரி, ஒரு 33 வயசு தான் அவங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது அவங்க இப்போ தான் வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க. இப்போ வீடு இல்லாமல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த 67 வயது இருக்க அப்பாவுக்கும் அதே பயம்தான், வீடு இல்லாமல் நான் என்ன செய்ய போகிறேன். Pa, who are you talking to? Why so kepo? It's none of your business lah. திருப்பியும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு லாயரும் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த லாயர்கிட்டையும் அவங்க தனியாக ஃபோன் அடித்து கேட்டிருக்காங்க ப்ரொசீடியர்ஸ் பற்றி எல்லாம். But my mother promised me this house. He was also there. He knows this. அங்கேயும் ஒழுங்கான பதில் அவங்களுக்கு கிடைக்கல. திருப்பியும் அப்பாவை அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்க. இதிலே வந்து 2-3 வாட்டி கேட்ட பிற்பாடு அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. Pa, we should be 50-50 owners of this house. Ma promised me. You how old already? Still want me to wash your uniform? You dare to mention one more time? இதை மனதில் கொஞ்சம் கனத்தோடு தான் உங்களுக்கு சொல்கின்றேன். காரணம், சியானின் தந்தை அவரது வாழ்க்கையின் இறுதி நிமிடங்கள் வரை அவளுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி சான்ஸ். அவங்க வந்து அவங்க அப்பா அப்ரோச் பண்ணி கேட்குறது அந்த ஃப்ளாட்டை பற்றி. சில நேரத்தில் அவரும் ரொம்ப ஹாஷாக இதை பற்றி பேசாத, ஓகே எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிடுச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் இப்படியே விட்டால் அவங்க இன்னும் சரிப்பட்டு வராது, எனக்கும் ஒரு வீடு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, இதுக்கு நான் என்னாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இந்த வழக்கில் வந்து முக்கியமான ஒன்று நம்ம கண்டிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த பெண்ணுக்கு வந்து டிலூஷனல் டிஸார்டர் இருக்குது. டிலூஷனல் டிஸார்டர் அப்படின்றது வந்து ஒரு மனநோய். டிலூஷனல் டிஸார்டர் இருக்கிற ஒரு ஆள் ஏதாவது உண்மை இல்லாத ஒரு சம்பவத்தை உண்மைன்னு நம்புறது, அதை வந்து உறுதியாக அவங்க நம்புவாங்க. அதுலேருந்து அவங்க வெளியேறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இவங்களுக்கு இருக்கிறது வந்து பெர்சிக்யூட்டரி டைப் ஆஃப் டிலூஷனல் டிஸார்டர். அது வந்து பெர்சிக்யூட்டரி டைப்னு சொல்லும் போது, மற்றவங்க எனக்கு எதிராக சதி செய்கிறாங்க, என்னை கண்காணிக்கிறாங்க, எனக்கு கெட்டது செய்ய நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அவங்களோட மனசில் இருக்கும். டிசீஸாக இருக்கட்டும், டயக்னோசிஸாக இருக்கட்டும், டிஸார்டர்ஸாக இருக்கட்டும், அது ஒரு ஆளுக்கு இருக்க போதுன்னா தினைக்கும் எவ்ரி செகண்டும் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து சில பேர் வந்து ஆல்ரெடி மெடிக்கேஷனில் இருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி யோர் சிச்சுவேஷன் ஆர் யோர் கண்டிஷன் இஸ் கண்ட்ரோல் அட் த பாயிண்ட் ஆஃப் டைம். அதனால கூட வந்து இந்த மாதிரி ஒரு சென்டென்சிங் நடந்திருக்கும், இல்லை ரீசனிங் வந்திருக்கும். சம்பவம் அன்றைக்கி வந்து ரொம்ப விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. காலையில் ஒரு 8 மணிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து அப்பா வந்து ஃபோனில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண் அந்த அப்பாவோட கான்வர்சேஷன் பார்க்கும்போது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்பா வந்து என்னமோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக
திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த ஃபோன் கால் அவங்க கேட்ட பிற்பாடு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இந்த வீடு வந்து அவங்க கையை விட்டு போக போகுதுன்னு. I call you to solve my problem, but you're giving me more headache. Call yourself a lawyer. இந்த பெண்ணுக்கு அந்த நோய் இருக்கிறதுனால, மனநோய், அந்த டிலூஷன் டிஸார்டர் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி அப்பா கொலை பண்ணிட்டு அந்த வீடை எடுக்கிற மாதிரி. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அடுத்தது போய் கடையில் போய் ஒரு சொப்பரை வாங்கியிருக்காங்க. நீங்களே பல சமயம் இதை உணர்ந்திருப்பீர்கள். எந்த ஒன்றும் நிகழ்வதற்கு முன்னால் பல சந்தர்ப்பங்களில் நம் மனம் அதை நடத்தி பார்த்துவிடும். குறிப்பாக அது ஆபத்தான காரியமாக இருந்தால் அதை அடிக்கடி நம் மூளை என்ற அந்தரங்க அரங்கத்தில் ஒத்திகை பார்த்து கொண்டிருப்போம். சூயானும் அதைத்தான் செய்தாள். அப்பாவும் மகளும் உட்காந்து டின்னர்லாம் சாப்பிட்டு பிற்பாடு அவங்களுக்கு தெரியும் அப்பாவோட டெய்லி ரூட்டீன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்பா வந்து குளிக்க போவார் டின்னர் முடிஞ்சுக்கிட்டு. குளிச்சுட்டு வெளியே வர்ற நேரத்தில் அந்த டைமில் ஸ்ட்ரைக் பண்ணலான்னு, அந்த சொப்பரை வச்சுட்டு ஸ்ட்ரைக் பண்ணலான்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இந்த விபரீதம் வேண்டாம் என்று அவளது மூளை அவளை எச்சரித்திருக்குமா? இறுதியாக ஒரு முறை அப்பாவிடம் பேசி பார்க்க அவள் முடிவு செய்தாள். ஒருவேளை அப்பாவின் பதில் வேறு விதமாக இருக்கலாம். தன் பயத்தை அம்மா புரிந்து கொண்டு ஆறுதலாக பேசியதைப் போலவே அப்பா பேசலாம். அப்படி பேசுவதுதான் அப்பாவுக்கும் பாதுகாப்பு. I know you're angry with me. I'm sorry. இந்த வழக்கில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெண்மணி மீண்டும் மீண்டும் வீட்டோட உரிமை பற்றியும் வீடை பற்றியும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. அதை தவிர வேறு எதை பற்றியும் அவங்க பேசலை. அப்படி பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை அவங்க ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்ற போது அது கண்டிப்பாக ஒரு வார்னிங் சைன் தான். ஸோ அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஆஃப்டர் லஞ்ச் அவங்க ரூமில் வந்து அந்த சொப்பர் வாங்கினாங்களே, அந்த சொப்பரை வச்சு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. எல்லாம் செஞ்ச பிற்பாடு அவங்க வெளியே வந்து ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அப்பா வந்து ரூமில் படுத்துருக்கார், தூங்கிக்கிட்டு இருக்கார். இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு நர்வஸ் ஆச்சு. அவங்க வந்து வழக்கமாக கொலை பண்ணுற ஆள் இல்லை, அவங்களும் ஒரு கிரிமினல் இல்லை, ஒரு சாதாரண பெண்மணி, அதுவும் நோயுள்ள பெண்மணி. ஸோ போன வேகத்தில் நர்வஸில் ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு ட்ரெஜடி என்னன்னா, அப்பா தான் சமைச்சார், அப்பா தான் இந்த பெண்மணியை வளர்த்தாங்க, அப்பாவும் அம்மாவும். அம்மா இப்போ இல்லை, அப்பா தான் இருக்கார். அம்மா போன பிற்பாடும் அப்பா அதே ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டு அந்த பெண்மணியை நல்லா வளர்த்து அந்த பாசத்தோட எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க உடுப்பை கூட வந்து அப்பா தான் துவச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கே தெரியாது இது வந்து அவரோட கடைசி மீல் வித் டாட்டர். அந்த சம்பவம் நிகழ்ந்த நாள் நிச்சயம் துயரமிக்க ஒரு நாள்தான். ஏனெனில் தந்தையார் தாக்கப்படும் வரை 4 சுவர்களுக்குள் இருந்த அந்த சின்ன உலகத்தில் அப்பா மகள் என்ற உறவு உயிரோடு இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அந்த பெண்மணிக்கு தெரியும் அப்பா சாப்பிட்ட பிற்பாடு நேராக வாஷ்ரூமுக்கு போவார் ஷவர் எடுக்கிறதுக்குன்னு. ஸோ அவரும் அதே மாதிரி வாஷ்ரூமுக்கு போய் ஷவர் எடுத்தார். அப்பா ஷவரெல்லாம் எடுத்து முடித்து வந்த பிற்பாடு நேராக அவங்க வந்து அந்த சாப்பரை வச்சு அப்பாவை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. எங்கே? நெக்கில். இது ஒரு தனிப்பட்ட வழக்கு கிடையாது. இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து 2006 வந்து ஹான் அப்படின்ற ஒரு ஆடவர் அவரோட மனைவி வந்து அவர் மேலே பிளாக் மேஜிக் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்றது தெரிஞ்சும் அவங்கள வந்து குத்தி கொலை செஞ்சுட்டாரு. ஸோ இது வந்து அவருக்கும் வந்து அதே டிலூஷனல் டிஸார்டர் ஆஃப் த பெர்சிக்யூட்டரி டைப் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. டிலூஷனல் டிஸார்டர்ன்ற ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காமனாகவே இருக்குது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், தன் வளர்ப்பு மகளின் கைகளாலேயே கத்தியால் தாக்கப்பட்டு மரணத்தை சந்தித்த அந்த மனிதர் தன் இறுதி நிமிடங்கள் வரை என்னென்ன செய்து கொண்டிருந்தார். மகளின் உடுப்புகளை துவைத்து கொண்டிருந்தார், அவர்கள் இருவருக்காகவும் சமையல் செய்து கொண்டிருந்தார். அதைவிட துயரமான ஒன்று, சமைத்த அந்த உணவை தந்தையும் மகளும் ஒன்றாக அமர்ந்து உண்டது. இறுதியாக அவர் உண்டது அந்த உணவைத்தான். ஏதோ கற்பனையாக எழுதியது போல ஒன்று அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் நிஜமாக நிகழ்ந்த கருப்பு நிமிடங்கள் அவை.
அவங்க செஞ்ச ஆக்ஷனை பார்த்தா ரொம்ப அப்நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா வாட்டி வந்து 5 to 10 வாட்டி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, 2வது வாட்டி 10 வாட்டி, 3வது வாட்டி 30 வாட்டி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. பட் தேர் அகெயின் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்ச பிற்பாடு அவங்க அந்த ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அந்த க்ளோத்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி எல்லாம் க்ளீன் ஆக்கி அவங்க வெளியே போயிருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க ஹாஃப்வே த்ரூ அவங்க வந்து திருப்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த பிற்பாடு அவங்க வந்து போலீஸ்க்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க, இப்படி என் அப்பா வந்துட்டு இறந்துட்டார். ஸோ போலீஸ் வந்த பிற்பாடு அவங்க அந்த சீனெல்லாம் கார்டன் பண்ணி சீன் ஆஃப் க்ரைம் எல்லாம் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து டு கெதர் எவிடன்ஸ் அண்ட் இவங்களையும் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இவங்களை இன்டர்வியூ பண்ண பிற்பாடு அவங்களுக்கு என்னமோ கொஞ்சம் தடயம் கிடச்சிருக்கு போல இருக்குது. பிகாஸ் ஷி வாஸ் அரெஸ்டட் அண்ட் brought பேக் டு த police ஸ்டேஷன். இந்த கேஸில் வந்து இந்த பெண்மணிக்கு வந்து அரசாங்கம் வந்து டிஃபென்ஸ் லாயர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பெண்மணியோட மென்டல் ஹெல்த் கண்டிஷனோட ரிப்போர்ட் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் வந்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் கிடச்சிருக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் த ஹார்ம் காஸ் அண்ட் மென்டல் கண்டிஷன் ரிப்போர்ட்டட் பை த சைக்காட்ரிஸ்ட் அவங்களோட சார்ஜை ரிடியூஸ் பண்ணி 18 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து படைக்கும் பொழுது மனதில் பல சிந்தனைகள் தோன்றும். வாழ்க்கையை பற்றி, சமூகத்தை பற்றி, நாம் அன்றாடும் சந்திக்கின்ற சக மனிதர்களை பற்றி பல சிந்தனைகள் தோன்றும். ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கை எந்த ஒரு திட்டமிடுதலும் இல்லாமல் ஒரே வினாடியில் எப்படி மாறுகின்றது என்பதை இந்த தொடரில் பல வழக்குகளில் பார்த்தோம். பெரும் கோபம் கொண்ட ஒரு தருணம், பேராசை கண்ணை மறைத்த அந்த தருணம், சக மனிதனை மனிதனாக பார்க்க மறந்த தருணம், இவைதான் பல குற்ற செயல்கள் நிகழ்ந்த தருணங்களாக இருக்கின்றன. இந்த தொடர் வெறும் விதிகளையும் சட்டங்களையும் பற்றிய நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மனிதனின் இயல்பை, இயலாமையை, துணிச்சலை, அதனால் எடுக்கப்படும் முடிவுகளை பற்றிய தொடரும் கூட. சிந்திக்க இந்த சில விதைகளை தூவி விடைபெறுகின்றோம். தீர்ப்புகள் நிகழ்ச்சி வழி எங்களோடு 13 வாரங்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி.